அனுமதி பத்திரங்கள் மற்றும் கொடுப்பனவு பத்திரங்களின் கீழ் காணிகளை அபிவிருத்தி செய்து பயன்படுத்தி வரும் விவசாயிகள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு அந்த காணிகளின் முழு உரிமையை வழங்கும் உரித்து பூரண அளிப்பு பத்திரம் வழங்கப்பட்டது. ஆரம்ப நிகழ்வு இன்று அனுராதபுரம் கொரகஹாவெவ வடமத்திய மாகாண சபை மண்டபத்தில் நடைபெற்றது. HNBF லீசிங் குறைந்த வட்டியில் அதிக லீசிங் தொகை வழங்கும் ஒருநாள் சேவை. இதற்கு முன்னர் ஸ்வர்ணபூமி, ஜெயபூமி, ரத்னபூமி, உரித்து ஆகிய இவ்வாறு வேறு வேறு லேபல்களில் பல நாட்களாக இந்த காணி உரிமை பத்திரத்தை வழங்கியிருந்தனர். இருப்பினும் இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டால் அனைத்தும் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட காணிகளாக காணப்படுகின்றது. நிபந்தனைகள் கொண்ட காணிகளை பெற்றுக் கொடுப்பது தவறல்ல. நிபந்தனைகள் கொண்ட காணிகளை வழங்காவிட்டால் இன்று மக்கள் அனைத்தையும் இழந்து காணிகளையும் இழந்திருப்பார்கள். இருப்பினும் நாம் புதிய உலகத்திற்கு பிரவேசிக்க வேண்டும். புதிய உலகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு மக்களின் பெயர்களை மிகவும் சிக்கலான சட்டங்களால் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை என நான் நினைக்கின்றேன். அதனால் அவர்கள் தமது பொருளாதார நடவடிக்கைகளில் இலகுவாக ஈடுபடுவதற்கு உரித்து பூரண அளிப்பு வழங்கப்பட வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. அதனால் எமக்கு என்ன ஆபத்துள்ளது? இந்த உரித்து பூரண அளிப்பு பத்திரம் வழங்கிய பின்னர் மக்கள் தமது இடங்களை கைவிடுவார்களா? அதனால் இந்த உரிமத்தை பெற்ற அனைவரிடமும் நான் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றேன். உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உரித்தான இந்த காணியை அதிகாரம் இருப்பதால் விற்பனை செய்ய வேண்டாம். ஏனைய பொருளாதார செயற்பாடுகளை நாம் உருவாக்கி கொடுக்கின்றோம். காணியை விற்று வாழ்ந்து மக்கள் இருப்பதற்கான அவசியம் இல்லை. நீங்கள் வாழ்க்கை செலவினை கொண்டு செல்வதற்கான விடயங்களை உருவாக்குவோம். காணிகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணியை விற்பனை செய்வதற்கான உரித்து பூரண அளிப்பு பத்திரத்தை பயன்படுத்தி காணிகளை விற்பனை செய்ய வேண்டாம் என உங்களிடம் கோரிக்கை வைக்கின்றேன். உங்கள் கைகளில் இந்த காணி காணப்பட வேண்டும். நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் ஜனாதிபதி இங்கு கருத்து தெரிவித்தார். பொருளாதாரத்தில் நாம் பல குறிப்பிடத்தக்க முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். இலங்கையின் வரலாற்றில் மிகச்சிறந்த தரவுகள் இப்போது பதிவாகி வருவதை தரவுகள் எமக்கு காட்டுகின்றன. தற்போதைய எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டால் 2025ஆம் ஆண்டுக்குள் எமது வரவு செலவு திட்ட வெற்றிடத்தை 2.4% குறைக்க முடிந்தது. அடுத்ததாக விசேடமாக ஆரம்ப கணக்கு சட்டத்தின் அடிப்படையில் 2.3 வரை வைத்திருக்க வேண்டும். நாங்கள் இந்த வருடத்தில் 5.5 வரை ஆரம்ப கணக்கினை அபிவிருத்தி செய்ய முடியும். அது எமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு சிறந்த விடயமாகும். நீண்ட காலத்திற்கு பின்னர் பிணைமுறை மற்றும் திரைசேரியின் பட்டியல் மீதான வட்டி விகிதங்களை 10% குறைவாக ஒற்றை இலக்கத்தில் வைத்திருக்கின்றோம். அடுத்ததாக நாம் எப்போதும் எமது பணவீக்கத்தை 5க்கு கீழே வைத்திருக்க வேண்டும். பணவீக்கத்தை 2.7க்கு அண்மையில் பேணுவதற்கான இயலுமை கிடைத்துள்ளது என நான் நினைக்கின்றேன். அரசாங்கத்தின் வருமானம் நீண்ட காலத்திற்கு பின்னர் 17% அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது என நினைக்கின்றேன். 1996ஆம் ஆண்டுக்கு பின்னர் அதிகளவான வருமானத்தை ஈட்ட முடிந்தது என நினைக்கின்றேன். ஆகவே பொருளாதார நிலை, உயர் பொருளாதார நிலை நமக்கு மிகவும் சிறந்த பயணமாக அமைந்துள்ளது. எமது பொருளாதாரம் தொடர்பான நம்பிக்கை ஏப்ரல் மாதத்தில் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்ற நோக்கிலான கருத்தாடல்கள் முதலீட்டாளர்களிடம் கொண்டு வரப்படவில்லை. முதலீட்டாளர்களை அச்சமூட்டுவதற்காக அவ்வாறு கூறுகின்றனர். அது நடக்காது. இப்போது இந்த ஏப்ரல் மாதம் செப்டம்பர் மாதமாகும் என கூறுகின்றனர். எனவே ஒவ்வொரு தடவையும் முதலீட்டாளர்கள் வர்த்தகத்தை செய்வதற்கான சந்தேகத்தை உருவாக்குகின்றனர். இருப்பினும் எமது மத்திய வங்கியால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட அனைத்து தரவுகள், எமது திரைசேரியால் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்ட தரவுகள் ஆகியவற்றின் ஊடாக பொருளாதாரத்தில் நமக்கு பாரியதொரு ஸ்திரத்தன்மை இருப்பதாக நான் நினைக்கின்றேன். பொருளாதார ரீதியாக நாம் செய்த சாதனைகள் பாரியதொரு சாதனையாக இருக்க வேண்டும் என்பதே எமது பிரதான எதிர்பார்ப்பாகும். பாரியதொரு சாதனை நல்லது. கடந்த காலத்தில் பணம் திரைசேரிக்கு வருவதற்கு முன்னரே அவர்களுக்கு சென்றது. மற்றொரு பக்கம் வந்த பின்னர் அவர்களுக்கு சென்றது. இப்போது திரைசேரிக்கு பணம் வருவதற்கான அனைத்து வழிகளும் தூய்மையாக்கப்பட்டுள்ளன. இன்னமும் சுத்தம் செய்ய வேண்டிய விடயங்கள் சில உள்ளன. அதனால் நாம் தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திரைசேரிக்கு வர வேண்டிய அனைத்து நிதியையும் கொண்டு வருவோம். திரைசேரிக்கு வருகின்ற 1% பொதுமக்கள் கவனித்துக் கொள்ளப்படுவார்கள். அதனாலேயே எமக்கு 50,000 கோடியை டிட்வா நிவாரணத்திற்கு பயன்படுத்த முடிந்தது.